ஏறக்குறைய 80-85 ஆண்டுகளுக்கும் மேலாக தமிழகத்தினுடைய வளர்ச்சி, தமிழ் மக்களுடைய மேம்பாடு, அரசியல், இலக்கியம், திரையுலகம், இப்படி பல்வேறு சமூக நலன்களில் அக்கறை கொண்டு தந்தை பெரியாரின் சீடராக, பேரறிஞர் அண்ணாவின் தளபதியாக சுமார் 50 ஆண்டுகளுக்கும் மேலாக திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஒப்பற்ற தலைவராக இருந்து தமிழ் மக்களுடைய இதயங்களிலே, உலகெங்கும் இருக்கக்கூடிய தமிழ் மக்களுடைய இதயங்களிலே எப்போதும் நீக்கமர நிறைந்து வாழ்ந்து கொண்டிருப்பவர் அருமைத் தலைவர் டாக்டர் கலைஞர் அவர்கள். சில பேருக்கு எழுத வரும், பேச வராது. சில பேருக்கு பேச வரும், எழுத வராது. சில பேர் சட்டசபைக்குள்ளே சிறப்பாக பேசுவார்கள், வெளியே பேச்சு வராது. பொது மேடைகளில் சிறப்பாக பேசுவார்கள், சட்டமன்றத்திலே சிறப்பாக பேச்சு வராது. சில பேர் சிறுகதை எழுதுவார்கள், நாவல் வராது. சிறுகதை, கட்டுரை, நாவல், தொடர்கதை, அதுபோல் கவிதை, இப்படி தமிழில் இருக்கிற அனைத்து துறைகளிலேயும் தோன்றிய துறைதோறும் புகழ்கொடி நாட்டிய பெருமை அருமையான டாக்டர் கலைஞர்களுக்கு உண்டு. ஒப்பற்ற பேச்சாளர், ஒப்பற்ற எழுத்தாளர், ஒப்பற்ற தலைவர். அவருக்கு நிகரான ஒரு இலக்கியவாதியை அரசியல் தலைவர்களில் இந்தியாவிலேயே எங்கும் காண முடியாது. அது மாதிரி ஒரு நிகரற்ற ஒப்பற்ற தலைவராக திகழ்ந்த அருமையண்ணன் கலைஞர் அவர்களுடைய பிறந்த நாள் 100 நிறைவுறுவதை ஒட்டி அவருடைய திருவுருவச் சிலைக்கு மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தி அவருடைய நினைவிடத்திலேயும் அஞ்சலி செலுத்துவதிலே காங்கிரஸ் சார்பிலே, எங்களின் சார்பிலே அவருக்கு வீர வணக்கத்தை செலுத்துவதிலேயும் அதை தமிழ் மக்களுடைய செலுத்த வேண்டிய நன்றிகளில் ஒன்றாக கருதுகிறோம். அருமையண்ணன் டாக்டர் கலைஞருடைய புகழ் என்றென்றைக்கும் தமிழ் மண்ணில் எப்போதும் பசுமையாக தமிழர்கள் நெஞ்சத்தில் அவருடைய நினைவு நிலைத்திருக்கும். டாக்டர் கலைஞர் அவருடைய புகழ் வாழ்க. கருத்து கணிப்பு பற்றி கருத்து கணிப்புகள் அப்படியே முழுமையாக அனைத்தையும் ஏற்றுக்கொள்ளவும் முடியாது, முழுமையாக எல்லாவற்றையும் நிராகரிக்கவும் முடியாது. சில நேரங்களில் கருத்து கணிப்புகள் பொதுவான ஊடகங்கள் பொதுவாக சர்வே பண்ணுறவங்க இருக்காங்க. சில பேர் சில கட்சிகளுக்காக கருத்து கணிப்பு பண்ணுறவங்க இருக்காங்க. சில பேர் சில ஊடகத்தின் சார்பில், தொலைக்காட்சிகள்னால் அதுக்கு ஒரு முதலாளி இருப்பார், ஓனர் இருப்பார், அவங்களுக்கு பின்னாடி ஒரு கொள்கை சித்தாந்தத்தில் அட்டாச்மெண்ட் இருக்கும், இணைப்பு இருக்கும், அதற்கேற்ப கருத்து கணிப்புகள் இருக்கும். நியூட்ரலாகவும் சில ஊடகங்கள் சில சர்வேஸ் இருக்கலாம். அதனால் கருத்து கணிப்புகள் வழக்கமாக தேர்தல் முடிஞ்ச உடனே செய்கிறது தான், அது எக்ஸிட் போல்னு செய்கிறது தான், அது எல்லோரும் செய்திருக்காங்க. நான் சொன்ன மாதிரி அப்படியே ஏற்றுக்கவும் முடியாது, அப்படியே ரிஜெக்ட் பண்ண முடியாது. ஏன்னா 24 ஹவர்ஸ் கூட இல்லையே. நாளைக்கு நேரம் 24 மணி நேரத்தில் நாளைக்கு 8 மணிக்கு ஆரம்பிச்சிங்கன்னா இப்போ 11:30 முழு உண்மையான என்னன்னு தெரிஞ்சிடும். அந்த 20 மணி நேரத்துக்குள்ள என்ன ஜோசியம் கேஷியெல்லாம் வேண்டியிருக்கு. அதனால் 20 மணி நேரம் கழித்து என்ன நடக்கிறத ரியாலிட்டியில் பார்த்துக்குவோம்.